அதிமுக கூட்டணிக்கு வருபவர்கள் 100 கோடி ரூபாய் கேட்கிறார்கள் என்று அண்மையில் பேசியிருந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது அதை மறுத்துள்ளார். அதேவேளையில் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்க போய் பெருசா பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க. நாங்க என்ன எடுக்க போறோம், கூட்டணி வந்தா நல்லதுக்கு நீ எவனையா திட்டிட்டு வந்துருவீங்க, அவன் கோவிச்சுக்கிறாங்க. அப்பதான் பேசிக்கிட்டு வந்துருக்க, இதை உங்கால போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவரு கையெடுத்து கும்பிடுறாரு. இது ஏக வம்பு, நாங்க நிருபங்களே பார்க்கறது இல்லைன்ட்டு. இப்ப எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பா சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்க சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனையில் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலை நம்ம 7 நெல்லு அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. நானும் ஒரு கூட்டணிக்கு 50 கோடி கேட்கிறாரு, 100 கோடி கேட்கிறாரு, 20 சீட்டு கேட்கிறாங்க. சீனிவாசன் பரபரப்பு பேட்டி, வர கூட்டணிக்கு வர உதாரணம் கூட நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு டிவியில போடுங்க. அவங்களுக்கு காசு நாசமா போகணும். நான் சொன்னது என்ன, நடக்கிற தேர்தலில் மாண்பு எடப்பாடி கடுமையாக களப்பணியாற்றுகிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். 2019 நடந்த தேர்தல் திமுக வலது கம்யூனிஸ்ட் 15 கோடி கொடுத்திருக்காங்க. வலது கம்யூனிஸ்ட் கொடுத்து அவங்க நாம நாங்க வாங்கியிருக்கோம். இடது கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி ஆமா நாங்க வாங்கியிருக்கோம். குங்கு வேளாளர் கட்சிக்கு 15 கோடி, 40 கோடி ரூபாய் கூட்டணிக்கு